நடிகவேல் எம்.ஆர். ராதாவின் மகள் கலையரசி ராதிகா நடிப்பில் வெளியாகியிருக்கும் தாய்க்கிழவி திரைப்படம் அனைத்து தரப்பு ரசிகர்களாலும் வெகுவாக பாராட்டப்பட்டு வருகிறது. படத்தின் திரைக்கதையை பொறுத்தவரை மதுரை மாவட்டம் காடுபட்டியில் வசிக்கும் பவுனுத்தாயி அதாவது ராதிகா வட்டி தொழில் செய்து வருகிறார். அவர் வட்டி வசூலிக்க வருகிறார் என்றால் ஊரே பயப்படுகிறது. அப்படிப்பட்ட அதிரடிக்கு சொந்தக்காரரான ராதிகா திடீரென உடல்நலக்குறைவால் கிட்டத்தட்ட கோமா நிலைக்கு போக மனஸ்தாபம் காரணமாக பக்கத்து ஊரில் வசிக்கும் அவரது 3 மகன்கள் அவரை பார்க்க வருகிறார்கள். மருமகன் உட்பட ஒட்டுமொத்த ஊரும் ராதிகா இறக்க வேண்டும், நாம் நிம்மதியாக இருக்கலாம் என நினைக்கிறார்கள். அப்போது நகை வியாபாரி இளவரசு மூலமாக பவுனுத்தாய் ராதிகா 160 பவுன் தங்க நகை சேர்த்து வைத்திருக்கிறார் என்ற விஷயம் குடும்பத்திற்கு தெரிய வருகிறது. அதனை கண்டுபிடிக்க மகன்களும் மருமகள்களும் ராதிகாவை தனியார் மருத்துவமனையில் சேர்த்து நகை நெட்டை விற்று கடன் வாங்கி செலவழிக்கிறார்கள். ராதிகா உயிர் பிழைத்து வந்தாரா? அந்த நகை அவர்களுக்கு கிடைத்ததா? இதுதான் தாய்க்கிழவி திரைப்படத்தின் கதைக்கரு. புதுமுக இயக்குனர் சிவகுமார் முருகேசன் இயக்கத்தில் தாய்க்கிழவி திரைப்படத்தில் ராதிகா அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்து ரசிகர்களை மெய்சிலிர்க்க வைத்திருக்கிறார்.